கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 53 3வது வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் எல்லாரும் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவங்களை ஒருவனாகியுள்ளே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில எல்லோரும் வழி விலகி, நேற்றுக்கு உணர்வை குறித்து தியானித்தோம் இல்லையா? இன்னைக்கு வழி விலகுதலை குறித்து தியானிக்க போகிறோம். எல்லோரும் வழி விலகி, கர்த்தர் பூமியை பார்க்கிறார். பூமியை பார்க்கும்போது மனுபுத்திரர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வழி விலகுகிற காரியம், கெட்டு போகிற காரியம், இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னா இன்றைக்கு நடந்த காரியம் கிடையாது. இது ஆதியிலே நடந்த காரியம். இது ஆதியின் துவக்கத்துல இல்லையா? ஆதி என்பதே துவக்கம் தான். அங்கேயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப சத்ருவானவன் எப்ப அவன் பார்த்தானோ, எப்போது தேவனுடைய திட்டங்களை அவன் உணர்ந்தானோ, உடனே அதுக்காக அவன் பிளான் பண்ணத்தான் கெட்டு போகிற விஷயம் இல்லைங்களா? ஏதேன் அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அடிக்கடி ஏதேனை குறித்து பேசுறோம் இல்லைங்களா? ஏதேன் அழகா உருவாக்கப்பட்ட இடம். அது ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர் அங்க வைத்திருந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என்னன்னா, அங்கிருந்து சந்ததிகள் பிறக்கணும், தெய்வ சந்ததி, ராஜரிக சந்ததி பிறக்கணும், அதன் வழியா இயேசு கிறிஸ்து பிறக்கணும்ன்றதுதான் பெரிய நோக்கம். ஆனா அந்த நோக்கத்தை சிதறடிக்கும்படியாதான் அவன் ஒரு பிளான் பண்றான். என்னன்னா, கெட்டு போகணும், அவ்வளவுதான் அவனுடைய திட்டமே. இது என்ன செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு பார்த்தான். அது ஏவாள் பலவீனமானவள் அப்படின்றதை அறிந்து அவன் என்ன செய்யலாம், அவளிடத்துல பேசி அவ இருதயத்தை தெரிந்து கொண்டு அவளோடு கூட சகலவற்றையும் செய்து அவளை கெட்டு போக பண்ணினான். அதனால என்ன ஆயிடுச்சுங்க? காயின் பிறந்தான். காயின் பிறந்ததுனால பிறந்த ஒரே சந்ததி ஆபேல் இல்லைங்களா? காயின் சாத்தானுடைய பிள்ளை, ஆபேல் ஆதாமின் பிள்ளை. இப்ப காயின் என்ன பண்ண, ஆபேல கொலை செய்து போட்டுட்டான். இப்ப பிறந்த ஒத்த பிள்ளையும் செத்துருச்சு. அவன் ஜெயம் எடுத்த மாதிரிதான். இனிமே என்ன இல்லைங்க, இனிமே ராஜரிக சந்ததி பிறப்பதற்கு வழி இல்லை அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் சேர்த்து அதுக்கப்புறம் நிறைய ஜெனரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜனங்க, இஸ்ரேலர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் வெளியில வந்தாங்க. ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவங்க இஸ்ரேலர்கள் பெருக்கிட்டாங்க, இஸ்ரேல தேசமாவே மாறிடுச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கு மீறி நடந்த விஷயம். கெட்டு போகிறவன் கெடுக்கதான் பார்ப்பானே தவிர கெடுக்க பார்த்தான். ஆனா அதை மீறி நிறைய விஷயங்கள் நடக்குது. அவன் நினைச்சான், இது நீ என்னன்னா பெருகிட்டு போ, ஆனா என்ன செய்ய முடியாது, ஒரு ராஜரைக்கு வித்து வர முடியாது. அவன் அவன் கரெக்டா இருக்கிறான். ஒரு ராஜரைக்கு வித்து மட்டும் வர முடியாது. நீ என்னன்னா செஞ்சுக்கோ, நீ என்னன்னா செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் வேலையை அவன் செஞ்சுட்டே இருக்கான். நடுல ஜனங்களை யாரெல்லாம் அப்படி ராஜரைக்கு வித்துக்கு நேரா திரும்புறாங்களோ அவங்களையும் அவன் ரொம்ப சதைச்சுக்கிட்டு கெட்டு போக பண்ணிக்கிட்டே தான் வந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய தீர்மானத்தின் பிரகாரம் மரியாதை தெரிந்து கொண்டு அழகாய் மரியாளுக்குள் அவர் தன்னுடைய குமாரனை வைத்தார். ஆமென், அல்லேலூயா. அவனால ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க. இல்ல, பிறப்பதற்கு முன்னாடி பிளான் தான், குழந்தையெல்லாம் கொண்டு போட்டுடணும்னு பிளான் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் கூட அவரை கொல்ல முடியல. அவர் வளர்ந்தார், ஊழியம் செய்தார், சிலுவைக்கு நேராய் பிதாவானவரை கொண்டு போனார். காரணம் என்னங்க? இந்த உலகத்தின் மொத்த பாவமும் பரிகரிக்கப்படணும் ஒரே நோக்கத்தோடு சிலுவைக்கு நேரா பிதாவானவர் கொண்டு போகிறார். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, அவன் தான் கொண்டு போகிறது அவனுக்குள்ள நினைப்பு. நான் தான் சிலுவைக்கு நேரா கொண்டு போகிறேன், யூதாசை நான் பயன்படுத்தினேன், கொண்டு போகிறேன்னு நினைச்சுக்கிட்டே அவரை சிலுவைக்கு நேராய் பிதாவானவர் கொண்டு போனதை அறியாது இருந்தான். அவன் சிலுவையோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். ராஜரிக வித்தினுடைய அந்த காரியம் இனி பிறப்பதில்லை, சிலுவையிலே முடிந்தது அப்படின்னு நினைச்சான். ஆனா இல்லை. அல்லேலூயா. வசனங்கள் சொல்லுகிறது, எல்லா அதிகாரத்திலும் யோவான் தவிர இந்த 4 சுவிசேஷத்துல 3 சுவிசேஷத்துல கடைசி அதிகாரம் 6வது வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. பாருங்களேன், அது அவன் அவன் யோசிக்காத, அவன் கற்பனை கேட்டாத ஒரு விஷயம். அதுதான் ராஜரிக வித்து. அது என்ன ஆயிடுச்சுங்க? உயிர் தெழுந்துடுச்சு. அது மறிக்கல. அந்த வித்து உயிர் தெழுந்து, அந்த உயிர் தெழுதல் மூலமாக பாவத்துல கிடந்த வித்துக்களை அது பாவத்தை பரிகரித்து புதுசா அது முளைக்க எழும்ப பண்ணிடுச்சு. ஆமென். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இது அவனுக்கு தெரியாது இந்த ரகசியம். அதனாலதான் கெட்டு போக பண்ணினான். இந்த வசனம் சொல்றது சங்கீதம், அவர் எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவனில்லை ஒருவனாகிலும் இல்லை. சங்கீதம் 14 தான் இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிக்கணும், ராஜரிக வித்தினுடைய
அந்த அடிச்சுவடு, அந்த ரத்தத்தினாலே, அந்த ஆவியினாலே நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வித்தாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்ம மறிப்போம், ஆனா நமக்கு மரணம் இல்லை, நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதுதான் அந்த வழி விலகி கெட்டு போகிற அந்த விஷயத்திலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டு கொண்டது. அதனால இன்னைக்கு பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படணும் என்பதற்காக ஜெபிப்போம். நல்ல காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கா. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில எங்களை கெட்டு போகாம பாதுகாத்தீங்க ஐயா. எங்களை தெய்வ சந்நிதிக்குள்ள நடத்திட்டீங்க. அழகான எங்க சன்னிதானத்துல வித்தாய் மாற்றிட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உலகத்துல அநேக ஜனங்கள் உண்மை அறியாம இருக்கிறாங்க ஐயா. அறியாத இடங்கள் இருக்கு, இன்னும் அறியாத கிராமங்கள், மலைவாழ் பகுதிகள், அநேக இடங்கள் இருக்குப்பா. அங்கெல்லாம் எப்படியாக சத்தியம் கடந்து போக அப்பா ஒரு கூட்ட ஜனங்களை அனுப்ப, எங்களையும் கூட அனுப்புங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனம். உன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் உயர்த்தப்படும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் தடைகளை, போராட்டங்களை மாற்றி வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல விசுவாச சோதனைகளின் வழியாய் கடக்க முடியாதபடிக்கும் கடந்து போய் கொண்டும் இருக்கலாம். இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு விடியுமா என்று புதிய விடியலுக்காய் காத்திருக்கிறவர்கள் அநேகர். சிலர் காத்திருந்து கண்ணீர் வடித்து களைத்து போனவர்களும் உண்டு. வேறு சிலரோ முயற்சிகளில் முடியாது போனவர்களும் தோல்விகளும் விரயங்களும் கண்டவர்களும் உண்டு. இன்றைக்கு தடை கற்களாய் காணப்படுகின்ற உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தவும், மூடப்பட்ட ஆசிர்வாதங்கள் நன்மைகளின் கதவுகளை திறக்கும்படியும் கர்த்தர் உங்கள் நடுவில் கடந்து வருகின்றார். கர்த்தராகிய நம் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறவர் என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், அவனின் விசுவாச சோதனையில் ஓடுகிற ஓட்டத்தில் பல வகைகளில் தடைகள், பாதைகள் எல்லாம் மலைகளாக காணப்பட்டும் கடக்கவோ தாண்டி செல்லவோ தப்பிச் செல்லவோ வழியேதும் இல்லை என்றாலும் கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசித்தான். தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதியாயிருந்தான். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் அசைக்க முடியாத வைராக்கியம் வைத்திருந்தான். எப்படிப்பட்ட முள்ளுகளும் குறுக்கும் நிறைந்த பாதைகளின் வழியே நாம் கடந்து போனாலும் நம்மோடு கூட தேவனும் வருகிறார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்படியாய் தான் போகிற பாதைகளிலெல்லாம் காணப்பட்ட வழி தடைகளை சுலபமாய் கடந்து சென்று தேவன் நியமித்து வைத்திருந்த நன்மைகளை சுதந்திரிக்க யோசேப்பிற்கு இருந்த அதே நம்பிக்கை, வைராக்கியம், மன உறுதி இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே உங்களிடமும் இருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளை கர்த்தர் எளிதாக்குவார். எங்கெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்டு மலை போன்று சூழ்நிலைகள் வந்து நின்று உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை, நன்மைகளை தடை செய்கிறதோ அவற்றை இன்றைக்கு கர்த்தர் நொறுக்கும்படி சித்தம் கொண்டுள்ளார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே எவைகளை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் கைகூடி வரவில்லையே, ஜெயத்தை காணவில்லையே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டு இருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு என்றைக்கு எனக்கு பதில் தருவீர் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கே உங்களுக்கு முன்பாக காணப்பட்ட மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் உரைக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள்,
அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். உன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் உயர்த்தப்படும். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களில் தேவனோடு இன்னும் நெருக்கமாக இணைக்கப்பட எம்மை ஒப்புக் கொடுப்போம். மேலே சொல்லப்பட்ட வசனத்தில் நிழலில் தங்குவான் என்பது தேவனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. இது கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் இடையே உள்ள உறவை காண்பிக்கிறது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது தாய் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகள் நெருக்கமானவை. அது போலவே பரமபிதாவுடன் எமது உறவும் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வ வல்லவர் என்பதற்கு எபிரேய மொழியில் எல்சடாய் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பொருள் தாயை போல அரவணைக்கும் தேவன் என்பதாகும். கர்த்தர் தம் பிள்ளைகளாகிய எம்மோடு மிக நெருங்கிய உறவை வைத்திருக்க விரும்புகிறார். இதில் கூறப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருப்பவர்களுக்கே உரியவை. தேவனுடைய இருதயத்தில் வாழ்பவர்கள் அவரோடு ஆழமான உறவு கொண்டிருப்பார்கள். பூமியில் வாழும் காலத்திலேயே நாம் கர்த்தரோடு இவ்விதமான உறவை கொண்டிருக்க முடியும். ஏனெனில் நாம் அவருடைய மனவாட்டி, அவர் என்னுடைய மனவாளன். நாம் தேவனுடைய இருதயத்தில் வாசமா இருந்தால் எமது இருதயம் தேவனுடைய இருதயம் போல மாறிவிடும். இதன் பொருள், எமது இருதயம் சமாதானம், சந்தோஷம், அன்பு, கிருபை, தூய்மை, தாழ்மை, மன்னிப்பு போன்றவற்றால் நிரம்பி இருக்கும். நீங்கள் தேவனுடைய இருதயத்தில் இருந்தால் தேவனுடைய இதய துடிப்பே உங்கள் இதய துடிப்பாக இருக்கும். தேவன் உங்கள் இருதயத்தில் எதை வைக்கிறாரோ அதையே நீங்கள் விரும்புவீர்கள். ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு இணைந்திருந்து மனவாட்டியாக நாம் ஆகாயத்தில் அவரோடு எடுத்து செல்லப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவரோடு என்றும் மகிழ்ந்திருக்க ஆயத்தமாக இருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 14ஆம் தேதி 3வது மாதம் 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக வருகிறதை இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீது இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக இருந்தாலும் ஆனாலும் இந்த நாட்களிலே ஒரு மறக்கப்பட்டவராய் இந்த நாட்களிலே ஆடுகளை மேய்க்கிறவராய் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சகோதரங்கள் கூட இந்த நாட்களில் அவரை ஒரு பகுதியிலே இந்த நாட்களிலே ஒதுக்கி வைத்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் தாவீதை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனப்படியாக தாவீதை இந்த நாட்களில் நினைவு கூர்ந்தார் என்றால், தாவீது தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நடந்த ஒரு வாலிபனாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பி இந்த நாட்களிலே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக அந்த இடத்திலே அனுப்புகிற வேளையிலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அங்கே கடந்து செல்லுகிற வேளையில் அவருடைய வீட்டிலே பார்த்து அவருடைய சகோதரங்களை பார்த்து இந்த நாட்களிலே
அந்த இடத்திலே அவர் அபிஷேகம் பண்ண ஆயத்தப்படுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அவர் கேட்கிறார் தகப்பனாரிடத்திலே, உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்கிற வேளையிலே அவர் ஒரு அசட்டையாக அந்த நாட்களிலே சொல்லுகிறார், ஒருவன் இருக்கிறான், அவன் கடைசி அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு காடுகளிலே இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். மறக்கப்பட்ட தாவீதை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தாவீதை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களிலே, அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன வேளையிலே தாவீது அழைக்கப்பட்ட மனுஷனாக அந்த இடத்திலே வருகிற வேளையிலேயே கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவர், அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மறக்கப்பட்ட தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு ராஜாவாக இந்த நாட்களிலே நினைவு கூறுவோராய் இருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களிலே மறக்கப்பட்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறதை அங்கே நாங்கள் ஒரு விசை இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அடுத்த வசனத்திலே, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை மறக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய உள்ளங்கையிலே இந்த நாட்களிலே வரைந்திருக்கிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். அனுதினமும் தேவன் இந்த நாட்களிலே ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூர்ந்து நம்முடைய நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனும் விடுதலையாக்குகிற தேவனுமா இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், ஒவ்வொரு மனுஷனுடைய கையையும் தேவன் இந்த நாட்களிலே முத்தரித்திருக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே யோபு புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் தேவன் நம்மை மறக்காதபடி தன்னுடைய கரங்களிலே நம்மை முத்தரித்து வைத்து இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனாலே அருமை பிள்ளைகளே, நீங்கள் குடும்பத்தினரால் உறவினர்களால் இந்த நாட்களை மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே அவர் உங்களை மறவாமல் நினைக்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை மறவாதபடி இந்த நாட்களிலே உங்களை காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். தேவன் உங்களை மறவாமல் நினைத்து உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.